வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நலுங்கு மாவு சோப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 132 கிராம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இது சோப் பேஸு. உங்களுக்கே தெரியும் சோப்பு தயாரிக்கணும் சோப் பேஸ் வேணும்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு. இந்த நலுங்கு மாவு பார்த்திங்கன்னா நாங்களே ரெடி பண்ணுறது தான். இதில் 15 வகையான ஹெர்பல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இது முக்கியம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேச முக்கியமானது பார்த்திங்கன்னா சோபேஸ் தான். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். 132 கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 வகையான ஹெர்பல்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போதுமே வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டாவே போதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக எடுத்துப்பீங்க. அப்படி எக்ஸஸாக எடுக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸஸாக பவுடர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நுர வராது. அதனால சோபேஸ் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே மெல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் எதுவாக இருந்தாலும் பவுடராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதிலே ஆட் பண்ணிவிடுவேன். காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மெல்ட்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூனை போடும்போது பார்த்திங்கன்னா சோப்பேஸ் மெல்ட் ஆகிடும். பட் பார்த்திங்கன்னா அதில் போடுற பொருள் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகாது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்க போகிறேன் நலுங்கு மாவு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் எப்போதும் எடுக்கிறது இது. இந்த நலுங்கு மாவு பார்த்திங்கன்னா நாங்களே தயாரிக்கிறது தான். இதில் 15 வகையான ஹெர்பல்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் நிறைய ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுர வராது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் 15 வகையான ஹெர்பல்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதையும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூனு தான் எடுத்து போட போகிறோம். ஏன்னா நலுங்கு மாவு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு பவுடராக இருக்கிறதுனால எங்களால் அதை யூஸ் பண்ண முடியல. பட் சோப்பாக இருந்தாக்க யூஸ் பண்ண முடியுன்றாங்க. சிட்டியில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு பவுடரை வாங்கி வச்சாக்கா அதை நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண முடியலை. இதே சோப்பாக இருந்ததுன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோன்றாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த சோப்பை தான் தயாரிக்க போகிறோம். ஆனால் சோப் பேஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துருக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனு தான் எடுக்கிறேன். ஆனால் சோப் பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் எடுக்கிறேன். காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நுரைய கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். நீங்களும் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா சோபேஸை எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ தயாரித்து எப்படின்னு காட்டுறேன். ஏன்னா நான் 132 கிராம் எடுத்திருக்கேன். நிறைய பேர் 100 கிராம்ஸ் எடுப்பீங்க. நீங்கள் 100 கிராம்ஸ் எடுக்க வேணாம். இதை ஒரே ஒரு நைட் வச்சுருந்தா மட்டும் போதும். கொஞ்சம் எக்ஸஸாக எடுங்க. ஒரு சில சோப்புக்கு 100 கிராம் எடுங்கன்னு சொல்லுவேன். ஒரு சிலதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக எடுங்கன்னு சொல்லுவேன். காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுடர்னால தான். அது மட்டும் இல்லை, நான் எப்போது மெல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் அதோட சேர்த்து தான் போடுவேன் பொருளை. காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா சோப்பேஸ் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அதனால நம்ம லாஸ்ட்டில் அந்த பவுடரை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சோப்பேஸ் மெல்ட் ஆகிடும். இது மெல்ட் ஆகாது. அதனால சீக்கிரம் வீணாக போயிடும். என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க ஹெர்பல் சோப் எத்தனை வகை இருக்குன்னு. 150க்கு மேலே இருக்குது. நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் சைனா யூரோப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பிலேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், சோப்பேஸ் மெல்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ரெடி பண்ணின சோப்பு ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஹெர்பல்ஸ் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே பாருங்களேன், மேலே மட்டும்தான் இப்படி இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேஸில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுனால இந்த கலர் இருக்கும். நான் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன்.
நம்ம வந்துட்டு சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 133 போட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்துட்டு 100 கிராம் தான். இதில் பவுடர் மிக்ஸ் பண்ணதுனால இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு சோப்பு தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா நுர வருது. நம்ம எப்பவுமே வந்துட்டு சோப்பை ரெடி பண்ணணும்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் யூஸ் பண்ணாமல் சோப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.